ஒரு சமயம் அசுரர்கள் கெட்ட எண்ணத்தோட முருகனோட வாகனமான மயில்கிட்ட வந்து ஒரு பொய் சொன்னாங்க. மயிலே மயிலே, திருமாலின் வாகனமான கருடனும் பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவையும் ஒன்றை விட தாங்கள் தான் ரொம்ப பெரியவர்கள், வேகமாக பறக்கக்கூடியவர்கள், பலம் வாய்ந்தவர்கள்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு பொய் சொன்னாங்க. உடனே மயிலுக்கு கோபம் வந்துடுது. அப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருமால் கோயிலுக்கு போய் அந்த பிரம்மாண்ட உருவம் எடுத்துட்டு அந்த கருடனை அப்படியே பிடிச்சி முழுகிடுது. பிறகு காட்டுக்கு போய் பிரம்மாண்ட வடிவம் எடுத்து பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவையையும் கொத்தி முழுகிடுச்சு. பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் கவலை வந்துடுச்சு. ரெண்டு பேரும் நேராக முருகன்கிட்ட வந்து முறையிட்டாங்க. எப்பா இந்த மாதிரி மயில் செஞ்சிடுச்சு, வாகனங்களை விடுவிக்க சொல்லுப்பான்னு. சரிதான்னு முருகன் பார்த்தார். மயில்கிட்ட ஆணையிட்டு ரெண்டு பேரையும் விடுவிக்க சொன்னார். மயில் ரெண்டு பேரையும் விடுவித்தது. ஆனால் முருகன் என்ன பண்ணார், அந்த மயிலின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக மயிலே நீ இப்படியே மலையாக கடவது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். மயில் அப்படியே மலையாக போயிடுது. அதுதான் குன்றக்குடி மலை. அதாவது ஒரு மயில் அடைகாக்கும் வடிவத்திலேயே அப்படியே படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் குன்றக்குடி மலை. அதுக்கு மேலே தான் மயிலுக்கு பிறகு சாப விமோசனம் கொடுத்து விட்டு முருகன் அந்த குன்றக்குடி மலையின் மீது சண்முகநாதராக இருந்து அருள் புரிகிறார். அவருக்கு தனி மயில் வாகனம், இந்த பக்கம் வள்ளிக்கு தனி மயில் வாகனம், இந்த பக்கம் தேவயானைக்கு தனி மயில் வாகனம். இதுதான் குன்றக்குடி மலையின் சிறப்பு.